ஹாய் கைஸ், இப்போ ஒரு முக்கியமான எஜுகேஷன் அப்டேட்டோடு வந்திருக்கேன். நம்ம தமிழ்நாடு ஆர்டி அட்மிஷன் பற்றி ஒரு பெரிய குட் நியூஸ் வந்திருக்கு. மத்திய அரசு நிதியை ரிலீஸ் பண்ணதை தொடர்ந்து தமிழக அரசும் ஆர்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்மிஷனை இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தி பிக்கஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்: தமிழ்நாடு அரசு இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 அந்த ஆர்டிஏ ஆக்ட் அடிப்படையில் 2025-26 கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை நடைமுறைகளை இப்போ அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருக்கு. இது பேரண்ட்ஸுக்கு ஒரு பெரிய ஹாப்பி நியூஸாக இருக்குது. இந்த கோர் ப்ராப்ளம் ஃபண்ட் பிளாக்டு, இந்த நிதி பிரச்சனையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே அடுத்த விஷயங்களுக்கு போகலான்னு நினைக்கிறேன். உண்மையிலுமே இந்த அட்மிஷன் ப்ராசஸ் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய தடை இருந்தது. ஆர்டிஏ திட்டத்திற்கான நிதியை மத்திய அரசு மாநில அரசுக்கு சரியான நேரத்தில் ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருந்தது, ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. தமிழ்நாட்டுக்கான நிதியை தான் உத்தரப்பிரதேசத்துக்கு செலவு பண்ணதாக நிறைய அரசியல் சார்ந்த கருத்துக்கள் டிபேட்டாகவே இங்கே புதுகரமாக வெடிச்சு கிளம்புனுச்சு. பிஜேபியும் திமுகவும் மாறி மாறி இதில் மோதிக்கிட்டாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடு, ஒட்டுமொத்த இந்தியாவே இந்த விஷயத்தை வேடிக்கை பார்த்துச்சு. இந்த விவகாரத்தில் தமிழக அரசியல் களத்தில் ஒரு பெரிய டிபேட் பொருளாகவே மாறி இருந்தது. தமிழக அரசியல் களத்தில் இதுவே பிஜேபிக்கு ஒரு பிளாக் மார்க்காகவும் இந்த விஷயத்தில், இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் இருந்துச்சு. ஒன்றிய அரசு தமிழக மாணவர்களை வேண்டுமென்றே வஞ்சிக்குது. தமிழர்கள் என்றாலே ஏன் பிஜேபிக்கு ஆக மாட்டேங்குது? தமிழர்கள் என்றாலே ஏன் அவங்களுக்கு ஒரு ஒவ்வாமையாக இருக்குது? ஏன் அவங்களுக்கு ஒரு ஒவ்வாமையை ஏற்படுத்துது அப்படின்னு தமிழக அரசு தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்களை ஒன்றிய அரசு மீது தொடர்ந்து அரசியல் ரீதியாக முன் வச்சுக்கிட்டே வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசியல் ரீதியாக ஒன்றிய அரசு திமுக தமிழக அரசை எதிர்கொள்ளாமல், கருத்தியல் ரீதியாக மோதாமல் ஏன் மாணவர்களுடைய படிப்பில் கை வைக்கணும் அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் பிஜேபி ஒன்றிய அரசு மீது இங்கே இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் மிக கடுமையான குற்றச்சாட்டை முன் வச்சுருந்தாங்க. இதற்கு கிட்டத்தட்ட ஒன்றிய அரசினால் என்ன பதில் சொல்கிறதுன்னே தெரியலை. அரசியல் ரீதியாக கருத்தியல் ரீதியாக மோதுறது வேறு. ஆனால் அரசியல் ரீதியாக மோதுறங்கிற பேரில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மாணவர்களை கல்வியில் கை வைக்கிறது, அவங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ணுற விஷயங்களெல்லாம் ஒன்றிய அரசு தொடர்ந்து செய்துங்கிற ஒரு பெரிய அலிகேஷன் மத்திய அரசு மீது இங்கே இருந்துக்கிட்டே இருந்தது. இந்த இடத்துல இந்த நிலையில தான் மத்திய அரசு இந்த ஆர்டிஏ ஃபண்டை, அதாவது ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தோடு சேர்த்து அதை லிங்க் பண்ணி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேஷனல் எஜுகேஷன் இந்த பாலிசி இருக்கு இல்லையா, இதை இந்த 2020 மற்றும் அந்த பிஎம்ஸ்டி ஸ்கீம், அந்த ஸ்கீமில் அந்த ஒப்பந்தம் போன்ற சில விஷயங்களோட அந்த ஃபண்ட் ரிலீஸை இணைக்கக்கூடாதுன்னு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவிச்சிச்சு. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இதை பற்றி ஒட்டுமொத்தமாக எல்லாருமே டிபேட் பண்ணி கடந்த சில மாதங்களாகவே வரிசையாக கண்டினியூவாக நம்ம பேசி தமிழக அரசு சார்பாக சட்டப்பூர்வமாக ஒன்றிய அரசுக்கு, பிஜேபி அரசுக்கு இங்கே சட்டப்பூர்வமான அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டுக்கிட்டே வந்தது. இந்த நேரத்தில் தான் நீதிமன்றத்தோட நடவடிக்கையை நம்ம முக்கியமாக இந்த இடத்துல கவனிக்க வேண்டியிருக்கு. இந்த சிக்கலை தீர்க்க தமிழ்நாடு அரசு ஃபஸ்ட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஆர்டர் படி சென்னை உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு போட்டாங்க அப்படின்னா, அதன்படி ஆர்டிஏ நிதியை சமக்கர சிக்ஷா இந்த திட்டத்திலிருந்து பிரித்து தனியாக அந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு மத்திய அரசுக்கு உத்தரவு போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் என்இபி மற்றும் பிஎம்சி போன்ற எந்த ஒரு திட்டத்தோடவும் இந்த நிதியை லிங்க் பண்ணக்கூடாது அப்படின்னு தெளிவாக நீதிமன்றம் உத்தரவு போட்டிருந்துச்சு. சுப்ரீம் கோர்ட்டோட ஆக்ஷனும் இந்த இடத்துல நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தை தொடர்ந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் ஒரு ஸ்பெஷல் ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருந்தாங்க. உச்சநீதிமன்றம் அதை விசாரிச்சுட்டு மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பினதை தொடர்ந்து மத்திய அரசு தன்னோட நிதி பங்களிப்பை, அந்த ஃபண்ட் ஷேரிங்கை உடனடியாக இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக தமிழக அரசுக்கு அந்த நிதி கிடைக்கப்பட்டிருக்கு. ஃபைனல் ஆக்ஷன் இந்த விஷயத்தில் என்ன இறுதி முடிவு அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தோட அந்த அதிரடியான ஆக்ஷனை அடுத்து ஒன்றிய அரசு ஃபண்டை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து தமிழ்நாடு அரசும் 2025-2026 அந்த கல்வியாண்டுக்கான அந்த இலவச கட்டாய கல்வி சேர்க்கையை அந்த நடைமுறைகளை இப்போ தொடங்கியிருக்கு. இதனால் நம்ம மாநிலத்தில் லட்சக்கணக்கான ஏழை எளிய மாணவர்களுக்கு ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் கிடைக்க இது ஒரு பெரிய மைல்ஸ்டோனாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே நம்புகிறாங்க. இந்த திட்டத்தை 2 வருஷமாக நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. அப்போ 2 வருஷமும் அரசியல் தான் காரணமாக? இப்போ எலெக்ஷன் இன்னும் ஒரு 7-8 மாதத்தில் வரப்போதில்ல, அதுக்காக தான் இப்போ ஃபண்டை ஒன்றிய அரசு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கா. அப்போ தேர்தல் நேரத்தில் பொதுமக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்க போகும்பொழுது ஒன்றிய அரசு எந்த முகத்தை வச்சுக்கிட்டு போய் ஓட்டு கேட்கும்? எங்கள் மாணவர்களுடைய கல்வியிலே நீங்கள் கை வச்சுட்டீங்களே,
அவங்களுக்கு கொடுத்த ஃபண்டை இத்தனை வருஷமாக கொடுத்த ஃபண்டை நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தீங்களே அப்படிங்கிற கேள்விகளை எதிர்கொள்வதற்காக இந்த தேர்தல் நேரத்தில் இந்த ஃபண்டை இப்போ ரிலீஸ் பண்ணி ஒன்றிய அரசு மக்கள் மத்தியில் நல்ல பேர் வாங்க பார்க்குதா அப்படிங்கிற விமர்சனங்களும் இப்போ இதன் மூலமாக எழுந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நன்றி.